Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18 23 வரைய நல்ல போதகரே என்று அழைத்து நித்திய ஜீவனை சுதந்தரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, பெற்றோரை களம் பண்ண செய்யாதே என்று கூறுகிறார். அப்புறம் இன்னும் என்ன இருக்குது? உனக்கு இன்னும் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திருக்கிற ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் பொக்கிஷம் உனக்கு உண்டாயிருக்கும் என்று கூறுகின்றார். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள் உபவாசம் இருக்கிறாங்க, ஜெபமாலை சொல்றாங்க, ஆராதனையில கலந்து கொள்ளுகிறார்கள், ஏழைகளுக்கு உதவுகிறார்கள், இன்னும் மெழுகுவத்தி ஏற்றி ஜெபிக்கிறாங்க, மாலை வாங்கி போடுறாங்க, கோயிலுக்கு உதவுறாங்க, நல்ல நல்ல காரியங்களை செய்கிறார்கள். இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் வான் வீட்டில் அடைய, நித்திய ஜீவனை அடைய என்ன வழி தெரியல. நித்திய ஜீவனை அடைய என்ன வழி என்றால், இயேசுநாதர் சொல்லுகின்றார், எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர்ட்ட உன்னுடைய ஜீவனை ஒப்படை என்று சொல்லுகின்றார். எல்லாத்தையும் துறந்து விட்டு, இப்ப குருவானவர் கன்னியர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக ஓடி வராங்க. அம்மா அப்பா விட்டுறாங்க, அக்கா அண்ணன் தங்கச்சிகளை விட்டுறாங்க, சொத்துக்களை விட்டுறாங்க, தேவனையே பற்றி கொண்டு ஓடி வருகிறார்கள். இது ஒரு வகை. நீ எல்லாத்தையும் அடைந்துட்டு நீ எல்லாத்தையும் துறந்து விடு. துறந்து விட்டா என்னன்னா, நீ வீதியில அலையிறது கிடையாது, எல்லா மனைவி மக்களையும் விட்டுட்டு ஓடி போறது கிடையாது. உன்ட்ட எல்லாமே நீ வச்சிக்க, ஆனா எல்லாத்தையும் துறந்து விடு. எல்லாத்தையும் துறந்தவனாக சன்னியாசியாக இரு. ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை, ஒரு மகள். அந்த மகளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு, இங்க படிமா, அங்க இருந்தா பசங்க உன்னை கெடுத்து விட்டுருவாங்க, உன் வாழ்க்கையும் கெட்டு போவும், அப்படி என்று நீ படிமா என்று பாசத்தோடு கொண்டு போய் ஒரு ஹாஸ்டல்ல விட்டுச்சு. தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு போன் அடிச்சிரும். 6ல இருந்து 8 மணி வரைக்கும் நீ லைன்ல இரு, படிச்சாலும் நீ லைன்ல இரு, பாத்ரூம் போனாலும் லைன்ல இரு, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினாலும் லைன்ல இருந்து பேச, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படி என்று சொன்னது தாய். அப்ப இந்த பிள்ளை கொஞ்ச நாள், 1 மாசம் போச்சு, 2 மாசம் போச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட போது தாயிட்ட சொன்னா, எனக்கு வேலை இருக்குதுமா, இது என்ன ரொம்ப போர் அடிக்குதுமா, டெய்லி என்னத்தான் பேசுறது அப்படி என்று எரிச்சல் பட ஆரம்பித்தது. அப்ப 2 மணி நேரம் போன் கால் 1 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் போன் கால் 1/2 மணி நேரம் ஆச்சு, 1/2 மணி நேரம் போன் கால் 10 நிமிஷம் ஆச்சு, அப்புறம் 1 நிமிஷம் ஆச்சு, அப்புறம் வாரத்துல 2 நாள் ஆச்சு, அப்புறம் மாசத்துல 2 நாள் ஆச்சு, அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஆச்சு. தாயானவள் ரொம்ப சோகப்பட்டு, இனிமேல் நீ என்கிட்ட பேசவே பேசாத என்று கடின இருதயத்தோடு சொல்லிவிட்டார். இந்த புள்ள படிப்பெல்லாம் முடிச்சு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆயிட்டு இதே புத்தி அவளுக்கு வந்துச்சு. கணவன்கிட்ட இருந்து அவள் அந்த அன்பை எதிர்பார்த்தாள். என்ன அன்பு? நீ ஆபீஸுக்கு போ, தினமும் நீ காலையில 1 மணி நேரம் என்கிட்ட பேசணும், இல்லைன்னா லைன்ல இருந்துகிட்டே உன் வேலையை பாரு, சாயந்தரம் 1 மணி நேரம் என்கிட்ட பேசு, லைன்லயே இரு, நீ வேலையை பாரு அப்படி என்று சொல்லுகிறார். 1 மாசம் கல்யாணம் ஆன புதுசுல நல்ல சுவாரஸ்யமா போச்சு. அப்புறம் கணவனுக்கு வேலை, அவனுக்கு வேலை டென்ஷன், பல டென்ஷன், ஒன்னும் நடக்கலையே, ப்ராஜெக்ட் நடக்கலையே என்ற டென்ஷன். அப்ப இவ சொன்னா, நீ சரி 1 மணி நேரம் ஆக்கு என்று சொன்னார். 1 மணி நேரம்லயும் டென்ஷன், என்னால முடியலப்பா, வா பார்க்கு போலாம், வா பீச் போலாம், வா சினிமாவுக்கு போலாம், வா அங்க போலாம், வா இங்க போலாம் என்று பல இடத்திற்கு அவள் கூப்பிட்டாள். இவனால முழு அட்டென்ஷனை அவளுக்கு கொடுக்க முடியல, வெறுப்படைந்தான்.
இவ என்னடா பெரிய தலைவலியா இருக்குது, எப்ப பார்த்தாலும் அவளோடையே இருக்கணும்னு சொல்றாளே என்று அவன் கோபப்பட்டு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணான். டிவோர்ஸும் வாங்கிட்டான். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீ அன்புக்காக ஏங்குகிறாய், நீ அன்புக்காக ஏங்குகிறாய். அந்த அன்பை யாரு உன்கிட்ட கொடுக்கலையோ அவர்களை தவிர்த்து விடுகின்றாய். உன்கிட்ட அன்பை கேட்கிறவங்கள்ட்ட உன்னால கொடுக்க முடியல, அன்பை கொடுக்கிறவங்கள்ட்ட உன்னால வாங்கிக்க முடியல. இப்படிப்பட்ட உலகத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்னால ஆண்டவருக்கு அன்பை கொடுக்க முடியல, ஆண்டவர் கொடுக்கிற அன்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன, யூ ஆர் எ பிஸி மேன், யூ ஆர் எ பிஸி மேன். எங்க ஓடுற, எதுக்கு ஓடுற, எத்தனை காலம் ஓட போற தெரியாம ஓடிட்டு இருக்கிற. தெய்வ பிள்ளைகளே, நீ காசு சம்பாரி, இல்ல சொத்தை வாங்கு, இல்ல ஆசிய பெருக்கு, இல்ல நம்ம ஸ்டார்டிங்ல சொல்றது போல முதல் ஆஸ்பெக்ட தான் நம்ம இப்ப தியானிச்சு இருக்கணும். என்னன்னா, கடவுள் 3 விதமாக உன்னை படைத்தார். ஒன்று, டு கிரியேட், நீ உருவாக்க உன்னை படைத்தார். இன்னொன்னு உன்னுடைய உடலை பார்த்து கொள்ள, இன்னொன்னு சம்பாதிக்க. இந்த சம்பாதிக்கிற ஆஸ்பெக்ட பத்தி தான் நம்ம தியானிக்கிறோம் தெய்வ பிள்ளைகள. உடனே நீ நினைக்கலாம், சாமியார் காசை பத்தி பேசுற, அதை பத்தி. ஆமாண்டா, நீ விண்ணுலகில் செல்வதற்கு தடையாக இருப்பதே அந்த காசு தான். அந்த காசை பத்தி நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அல்லவா? அதனால தான் தியானிக்கிறோம். அப்ப நீ உலகில் கொடுக்கிற அன்பை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அது கொடுக்கிற அன்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதுக்கு உன்னாலையும் அன்பு கொடுக்க முடியல. அதே போல கடவுள் கொடுத்த அன்பை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, உன்னாலையும் கடவுளுக்கு அன்பு கொடுக்க முடியவில்லை. அந்த ரிச் மேன் என்ன செய்கின்றார்? நித்திய ஜீவனை அடைவதற்கு அவர் என்ன தடங்களாக இருந்தது? அவர் தன்னுடைய சொத்தை அவருடைய மனதுக்குள்ளாய் தாங்கி கொண்டிருந்தார், அவருடைய மனதுக்குள்ளாய் தாங்கி கொண்டிருந்தார். அதுதான் அவனுக்கு பிளாக்காவே மாறியது. இன்னைக்கு நிறைய பேர் சொத்தை மனதுக்குள்ளேயே தாங்குற, எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே யோசிக்கிற. அது அப்படியே தான் கிடக்கும். நான் இப்ப இந்த செவுரு என்னது, நான் தான் கட்டினேன், நான் தான் காசு கொடுத்தேன், செவுத்த பார்த்துக்கிட்டே இருந்தா நீ தான், உன்னுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகுதே ஒழிய செவுரு டைம் அப்படியே தான் இருக்குது, அது அப்படியே தான் இருக்கும். தெய்வ பிள்ளைகளே, நீ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நீ உன்னுடைய காலங்களை கடக்காதே, வேஸ்டா கடக்காதே. நீ கடவுளோடு இணை. நீ இருக்கிற இடத்திலேயே 100 பவுனா இருந்தாலும் அதை அங்கேயே விட்டுட்டு ஆண்டவரோடு என அந்த உன்னத தேவனை அழ, அவருடைய மைண்டுக்கு வரட்டும், அவருடைய உள்ளத்துக்குள்ள வரட்டும், உன்னுடைய தொப்புளுக்குள்ள வரட்டும், உன்னுடைய இருதயத்துக்குள்ள போகட்டும், அவர் உன் நெஞ்சுக்குள்ள இருக்கட்டும். அந்த உன்னத தேவனை நீ உணரணும், 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 உணரணும். அந்த தேவாதி தேவனுடைய சக்தியையும் அவருடைய பரவசத்தையும் அவருடைய பரம சக்தியையும் நீ உணரணும். நீ உணர்வதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தாய். நீ இந்த உலகத்துல இருக்கின்ற எல்லா சொத்துக்களையும் எல்லாத்தையும் ஊற்று, ஆண்டவரை உணரு. அந்த உணர்தலை நீ ஆசீர்வாதமாக மாற்று. அந்த ஆசீர்வாதத்தை உன்னுடைய கரத்திற்குள்ளாய் கொண்டு வா, உன்னுடைய கண்ணுக்குள்ளாய் கொண்டு வா. இப்பொழுது உன்னுடைய வளர்ச்சியை நீ ஆசீர்வதி, உன்னுடைய தொழிலை ஆசீர்வதி, உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதி, உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, உன்னுடைய உடலை ஆசீர்வதி, உன்னுடைய கடைகளை ஆசீர்வதி, உன்னுடைய சேவிங்ஸ் ஆசீர்வதி, உன்னுடைய நகைகளை ஆசீர்வதி, உன்னுடைய தொழிலை ஆசீர்வதி, உன்னுடைய காரை ஆசீர்வதி, உன்னுடைய வண்டியை ஆசீர்வதி. இப்ப இந்த ஆசீர்வாதம் உன்டேந்து அல்ல, பரமபிதாவிட்டேந்து வந்திருக்குது. ஏனென்றால் அவர்தான் இவை அனைத்தையும் படைத்தார். நித்திய ஜீவனை பெற இதுதான் வழி, நித்திய ஜீவனை பெற இதுதான் வழி. அப்ப நீ எப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ செய்கிற தொழிலிலே, நீ செய்கிற வேலையிலே நீ வைக்கின்றாயோ, அதிலிருந்து வருகிற வருமானங்கள் தேவனுடையதாக மாறும். அது உன்னுடைய உள்ளத்திற்கு பயத்தை கொடுக்காது, பதட்டத்தை கொடுக்காது. ஆண்டவர் அருளும் ஆற்றலும் உடையவர் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
தெய்வ பிள்ளைகளே, கடைசியாக இன்னொரு முறை சொல்லுகிறேன், நித்திய ஜீவனை அடைய உன் சொத்துக்கள் தடங்களாக இருக்கக்கூடாது. உன் சொத்துக்கள் தடங்களாக இருக்கக்கூடாது என்றால் உன் உள்ளத்திலே இறை அனுபவம் வேண்டும். இறை அனுபவம் வேண்டும். அந்த இறை அனுபவத்தை நீ உணர்ந்தவனாக மாற வேண்டும். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு 2 மணி நேரம் எல்லா ஜபங்களையும் சொல்லிக் கொண்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். நான் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலும் நற்கருணை ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் அனுதினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மற்றுமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி. ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், இது எல்லா நோய்களுக்கும், ஆஸ்மா நோய்க்கும், நெஞ்சு வலிக்கும், வயிற்று வலிக்கும், முழங்கால் வலிக்கும், தலை வலிக்கும், நரம்பு வலிக்கும், இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள எண்ணெய், இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியார் தகடு, செபஸ்தியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள். அந்த ரகசிய கட்டு ஜெபங்கள் உடையவை இந்த புத்தகம். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்றுவதற்கு, குடும்பம் வளர்வதற்கு, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளை, இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல மற்றுமாக ஃபேஸ்புக்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை உங்க கையில் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக, அவங்க விண்ணப்பங்களையும் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.